வணக்கம். ஸ்டெர்லைட் போராட்டம் பார்ட் 2 இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை மதுரையில் பார்க்கப்பட்டது. 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தன்னுடைய வளங்களை காப்பாற்றுவதற்கு, தன்னுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு, தன்னுடைய விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு போராட்டத்தில் இறங்கினார்கள். இந்த நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட்டுக்கு எதிராக, வேதாந்தா குரூப்பிற்கு எதிராக 2018ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரை எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக பிஜேபிக்கு மட்டுமே கிடைத்தது கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய். அதில் பல கார்ப்பரேட் நபர்கள் மிகப்பெரிய அளவில் பரிசு தொகையாக 200, 300, 500, 1000 கோடி ரூபாய் இது போன்ற தொகையை வழங்கி வந்தார்கள் அரசியல் கட்சிகளுக்கு, மிக முக்கியமாக பிஜேபிக்கு. அப்போ வாங்கின பணத்திற்கு என்ன லாபம் கொடுக்கணும், அதையும் கொடுக்கிறது இன்னைக்கு பிஜேபி. வேதாந்தா குரூப் தொடர்ந்து தன்னுடைய ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்குவதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள். அங்கிருந்து வருமானம் வரவில்லை என்று இப்போ புதிய வருமானத்தை தேடி கொடுத்திருக்கிறது மோடி அரசாங்கம். போன வருடம் நவம்பர் 2024ஆம் ஆண்டு யூனியன் கவர்மெண்ட் கிராண்டட் மைனிங் ரைட்ஸ் டு ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட். ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் யாருடைய நிறுவனம் என்று நீங்க பார்த்தீர்கள்னா வேதாந்தா ரிசோர்சஸ். இதே அனில் அகர்வாலுடைய நிறுவனம். மதுரை டிஸ்ட்ரிக்ட் இந்த இடத்தில் டங்ஸ்டன் மைனிங்கை நடத்த இருக்கிறார்கள். 8 பிளாக் வழியாக இந்த ஒட்டுமொத்த டங்ஸ்டன் மைனிங்கும் நடக்க இருக்கிறது. மேலூர் தாலுகாவை சார்ந்த பல்வேறு ரெசிடென்ஷியல், அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விவசாயிகள் தன்னுடைய நிலம், தன்னுடைய லைவ்லிஹுட், தன்னுடைய லோக்கல் என்விரான்மெண்ட், இதை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு இவ்வளோ பெரிய ராலியை நடத்தினார்கள். மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி என்கிற பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரிய வகையான பறவைகள், அரிய வகையான பிளான்ட்ஸ், மரங்கள், அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள், முக்கியமாக யானைகளுடைய வழித்தடங்கள் இருக்கிறது. இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா அங்கே ஒரு ஹெரிட்டேஜ், ஒரு 8லிருந்து 9 மலைகள் இருக்கிறது. அந்த மலைகளை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள், அந்த மலைகளை நம்பிய வாழக்கூடிய பல்வேறு நபர்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு பாதிக்க இருக்கிறது. அரிட்டாப்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட், இந்த இடம் மேலூர் தாலுகா, மதுரை இந்த இடத்துல இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரல் ஃபியூனல் டைவர்சிட்டி ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். இந்த இடத்தை நீங்கள் சுற்றி பார்த்தீர்கள்னா பிளான்ட் ஸ்பீஷஸ், பேர்ட், ரெப்டைல்ஸ், எலிஃபெண்ட், இது எல்லாமே இங்கே காணப்படுகிறது. இது போன்ற மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இடத்தை ஒரு தனியார் கம்பெனிக்கு லாபத்தை கொடுப்பதற்காக ஒட்டுமொத்த இடத்தையே வித்து விட்டார் நரேந்திர மோடி அவருடைய பிஜேபி அரசாங்கம். ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்கிற இந்த நிறுவனத்திற்கு யூனியன் கவர்மெண்ட் கொடுத்த இந்த பரிசு, இதனால் டங்ஸ்டன் மைனிங் ப்ராஜெக்ட் தொடங்கப்படுகிறது. டங்ஸ்டன் ஓர் நீங்கள் பார்த்தீர்கள்னா கிரிட்டிக்கலான மினரல், இதை இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஏரோஸ்பேஸ், ஆட்டோமோட்டிவ், எலக்ட்ரானிக், டிஃபென்ஸ், இது போன்ற இடங்களில் பயன்படுத்தி வருகிறார்கள். அதற்காக இதை தோண்டி எடுப்பதற்கான அந்த ப்ராஜெக்டை கொடுத்திருக்கிறார். மதுரை ப்ராஜெக்டை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கன்சர்ன், அதாவது இதெல்லாம் ஆபத்தில் போய் முடியும் என்கிற ஒரு சில விஷயங்களை நாங்கள் பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறோம். என்விரான்மெண்டல் இம்பேக்ட், அதாவது சுற்றுச்சூழல் அது எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பாருங்கள். அரிட்டாப்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் என்கிற இடத்தில் நீல்காய், அதாவது ப்ளூ புல் இந்த இடத்தில் அதிகமாக இருக்கிறது. பிளாக் பக் நீங்கள் இன்னும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னா சல்மான் கான் எந்த மானை சுட்டு கொன்றானோ அதே ஸ்பீஷீஸ் இங்கே, அரிய வகையான அந்த ஸ்பீஷீஸ் இங்கே இருக்கிறது. இந்தியன் ஸ்பின்டி டெய்ல்ட் லிசர்ட், ஒரு விதமான பள்ளி, பெரிய பள்ளியாக இருக்கும், அது இந்த இடத்தில் அரிய வகையான பள்ளி இருக்கிறது. இது போன்ற பல்வேறு மிருகங்கள், பல்வேறு பறவைகளுடைய அடைக்கலமான இடம். இது எல்லாமே இந்த மைனிங் வந்தால் அழிந்து போகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சாயில் எரோஷன், வாட்டர் காம்பன்டேஷன், இது எல்லாமே இங்கே அழிக்கப்படும். ஃபாரஸ்ட் கவர், ஒரு அடர்த்தியான காடு பகுதி, அதுவும் இங்கே அழிக்கப்படும். எக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரக்ஷன் இந்த இடத்தில் நடக்கும்.
இது எல்லாமே என்விரான்மெண்டல் சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள். லோக்கல் லைவ்லிஹுட், மக்களுடைய வாழ்வாதாரம் அது எப்படி பறிக்கப்படுகிறது அதையும் நீங்கள் பாருங்கள். அக்ரிகல்ச்சர் அண்ட் லோக்கல் ஃபார்மர்ஸ், மேலூர் தாலுக்காவுக்கு அருகே இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய கூலிகள், அவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படும். இந்த ப்ராஜெக்ட் வந்தால் லேண்ட் அக்விசிஷன் நடக்கும், அதாவது நிலத்தை மக்களிடமிருந்து பறிப்பார்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும், எந்த இடத்துல மைனிங் நடக்குதோ அங்கே நீங்கள் வசிக்க முடியாது, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி மாறிடும். அங்கே நீங்கள் எப்படியாவது அந்த இடத்தை விட்டு போகக்கூடிய வேலை தான் பார்ப்பீர்கள். ஏன்னா அங்கே டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் யூஸ் செய்யப்படும், ஹெவி மெஷின்ஸ் வரும், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அங்கே இருப்பார்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடக்கும். ஸோ உங்களால் அங்கே வாழவே முடியாது. ஒரு லேண்ட் மைன் அங்கே வந்துடும், அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் அழிக்கப்படும். இது அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை. வாட்டர் ரெசார்ட்ஸ், தண்ணி, வாட்டர் பாடிஸ் அங்கே எப்படி அழிக்கப்பட போகிறது அதையும் நீங்கள் பாருங்கள். ரிவர், பாண்ட், தெப்பக்குளங்கள், இது எல்லாமே இந்த மாதிரி மைன்ஸ் வரும்போது, இது மாதிரி அங்கே தோண்டும் போது இது எல்லாமே அழிக்கப்படும். டிஸ்பைட் வாட்டர் சோர்சஸ், வாட்டர் ஸ்கேர்சிட்டி, தெப்பக்குளம், ஆறு, இல்லை அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாட்டர் பாடிஸ்களை இவர்கள் அழித்து விடுவார்கள். அதனால் என்ன நடக்கும்? அங்கே தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும். ஏற்கனவே அங்கே மக்கள் வாழ முடியாது. ஏதோ தப்பித்தவறி நாங்கள் இங்கேயே வாழ்ந்து காட்டுவோம் என்று சாதிக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு தண்ணீர் கூட கிடைக்காது. ஸோ இது ஒரு பிரச்சனை. ஹெல்த் கன்சர்ன், சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய உடல்நிலை எப்படி பாதிக்கப் போகிறது அது நீங்கள் பாருங்கள். ஏர்பார்ன் டஸ்ட், அப்படியே மைன்யூட்டான டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்டெல்லாம் உங்களுடைய உடலில் போனால் அது ஒரு லங்ஸ் டிசீஸ், அப்புறம் ஹார்ட் டிசீஸ், இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உருவாக்கும். டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அங்கே பயன்படுத்துவார்கள். லங் இஷ்யூஸ் மிகப்பெரிய அளவில் அங்கே வர இருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் வரும்போது அரசியல்வாதிகள் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்களையும் கொடுத்து வருகிறார்கள். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் லெட் பை சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின், இவர் சென்ட்ரலுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். அதாவது மோடி அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய உத்தரவு இல்லாமல், எங்களை கேட்காமலேயே ஒரு மிகப்பெரிய மைனிங் ப்ராஜெக்டை நீங்கள் வேதாந்தாவிற்கு கொடுத்திருக்கிறீர்கள், இதை நாங்கள் எப்போதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ADMK இதற்கு பதில் கொடுத்திருக்கிறது. அன்னைக்கு நீங்கள் எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டவில்லை. அன்னைக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபியுடன் கைகோர்த்த கட்சி ADMK. இன்னைக்கும் DMK எதிர்க்கக்கூடிய காரணத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா இதே DMK தான். ஸ்டெர்லைட் ஆலை அதற்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நின்ற நபர்களும் இவர்கள் தான். இப்போ அந்த ஆலைக்கு நீங்கள் எதிர்த்தீர்கள், இந்த ஆலைக்கு நீங்கள் சப்போர்ட் செய்கிறீர்கள். எந்த விதத்தில் அரசியல்வாதிகளை நீங்கள் நம்பலாம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். யூனியன் கவர்மெண்ட் எந்த விதமான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கிறார்கள் அதையும் நீங்கள் பாருங்கள். கிராண்டிங் மைனிங் இஸ் ரைட் is based on the economic potential of tungsten extraction, especially considering the global demand of tungsten. டங்ஸ்டன் என்கிற பொருளுக்கான குளோபல் டிமாண்ட் வருகிறது. இதனால் நாட்டுக்கு லாபம் கிடைக்கும். லாபம் மட்டுமல்ல, இந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதாவது வேலை வாய்ப்பு கிடைக்கும், எக்கனாமிக் க்ரோத் நடக்கும். இந்தியாவுடைய ரிசோர்ஸ் செக்யூரிட்டி பாதையில் டிஃபென்ஸ்க்காக யூஸ் ஆகும். அது எல்லாமே நாங்கள் பலப்படுத்த போகிறோம். அதனால் இது தேவை என்று கூறுகிறார்கள். ஆனால் நேச்சுரல் ரிசோர்ஸை, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து, விவசாயத்தை அழித்து, அங்களுடைய காட்டு பகுதிகளை அழித்து, எந்த விதமான செக்யூரிட்டியை, எந்த விதமான வளங்களை, எந்த விதமான லாபத்தை நீங்கள் பார்க்க போறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. லீகல் ரெகுலாரிட்டி கன்சர்ன்ஸும் இந்த இடத்துல இருக்கிறது. The Forest Conservation Act 1980 முறைப்படி mining area falls close to ecological sensitive zone. ஃபாரஸ்ட் ப்ரொடெக்டட் ஏரியா, இந்த இடம் ஃபாரஸ்ட் ப்ரொடெக்டட் ஏரியாக இருக்கிறது. இந்த இடத்தில் எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோனாகவும் இது இருக்கிறது. இந்த முறைப்படி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் இவர்களுடைய NOC, இவர்களுடைய அப்ரூவல் இல்லாமல் இதை நீங்கள் கொண்டு வர முடியாது. பட் மத்திய அரசாங்கத்திடம் அது இருக்கிறது. ஆனால் இதே மத்திய அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடன் அதற்கான அப்ரூவலை கேட்டு, அதற்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வாங்கி, அதற்கு பின்புதான் இவர்கள் இந்த அப்ரூவலை, இந்த மைனிங் ப்ராஜெக்டையே கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் கொடுக்கவில்லை.
என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் EIA முறைப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா has not been conducted to evaluate the potential damage that the mining project would cause அரிட்டாப்பட்டி ஹெரிட்டேஜ் சைட். அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்ததற்கு பின்பு எந்த விதமான டேமேஜ் அந்த ஏரியாவில் நடக்க போகிறது, எந்த விதமான நஷ்டம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கு நடக்க போகிறது என்கிற எந்த விதமான அசஸ்மெண்ட்டும் இல்லாமல், ஈகோசிஸ்டத்தை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாமல், லோக்கல் என்விரான்மெண்ட் என்ஜிஓஸ்களை கூட கேட்காமல் இந்த ப்ராஜெக்டை கொடுத்திருக்கிறார்கள். சாயில் எரோஷன் அங்கே நடக்கும், டீஃபாரஸ்டேஷன் அங்கே நடக்கும், வாட்டர் கண்டாமினேஷன் நடக்கும். இது எதையுமே இவர்கள் பார்க்கவில்லை. இதை தாண்டி பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், மக்களுடைய ஒப்புதல் அங்கே இருக்கிறதா? என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இந்த முறைப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா எனி மைனிங் ப்ராஜெக்ட் of this scale should undergo a public consultation process. இது போன்ற ஒரு மைனிங் ப்ராஜெக்டை கொண்டு வருவதற்கு முன்பு அங்கே இருக்கக்கூடிய மக்களை கவனத்தில் எடுத்து அவர்களுக்கு ஒரு மீட்டிங் போட்டு அவர்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைத்து அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இது போன்ற மைனிங் ப்ராஜெக்டை நீங்கள் கொண்டு வரவே முடியாது. ஆனால் மத்திய அரசாங்கம் எதை பற்றியுமே கவலைப்படவில்லை. இதை வேதாந்தாவிற்கு கொடுத்து விட்டார்கள். இது மட்டுமல்ல, இது போன்ற பல்வேறு இடங்களில் மோடி அரசாங்கம் இதே போன்ற பல ப்ராஜெக்ட்ஸ்களை கொடுத்திருக்கிறது. உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் பெரிஃபெரல் எக்ஸ்பிரஸ் அண்ட் யமுனா பயோடைவர்சிட்டி பார்க், இது டெல்லியில் உறுதிப்படுத்தப்பட்டது. இதனால் யமுனாவை சுற்றி இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி பார்க், வாட்டர் வெட்லேண்ட், யமுனா பயோடைவர்சிட்டி பார்க் known as wetland, டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார், DMIC இவர்களுடைய இனிஷியேட்டிவால் இந்த விஷயம் எடுத்து வைக்கப்பட்டது. இதனால் என்ன நஷ்டம்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, வாட்டர் கண்டாமினேஷன், லேக் ஆஃப் கன்சல்டேஷன். இதை தாண்டி புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் மும்பை அகமதாபாத், அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலத்தை பறிக்க போகிறார்கள். என்விரான்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷன் நடக்க போகிறது. இதை தாண்டி காஸ்ட் 1,00,000 கோடி ரூபாய் இதற்கான செலவை செய்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை எடுத்துக்காட்டுவதற்கான இந்த ப்ராஜெக்ட் தேவையா இல்லையா என்று நீங்கள் முடிவெடுங்கள். இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோவையும் நாங்கள் போட்டிருந்தோம். மேல் ஐ பட்டனில் இதற்கான லிங்கை நான் கொடுத்து விடுவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் அதை நீங்கள் பார்க்கலாம். சர்தார் சரோவர் டேம் அண்ட் நர்மதா ரிவர், இதற்கான ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தார்கள். த இஷ்யூ Sardar Sarovar Dam project on Narmada Dam in Gujarat have been long-standing point of contention, especially under Modi government, which is pushing the completion. நீண்ட நாட்களாக இந்த ப்ராஜெக்ட் இழுவையில் இருக்கிறது. இதற்கான காரணங்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் இண்டிஜியஸ் பீப்புள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகள், 1000 வருடங்களாக அதே இடத்தில் வசிக்கக்கூடிய மக்கள், அவர்களை டிஸ்பிளேஸ் செய்யக்கூடிய வேலை இது அங்கே நடக்கப் போகிறது. என்விரான்மெண்டல் எக்கனாமிக்கல் இம்பேக்ட் அங்கே நடக்கப் போகிறது. ப்ராஜெக்ட் பை ஆக்டிவிஸ்ட் லைக் மேதா பாட்கர், நர்மதா பச்சாவ் ஆந்தோலன், இது எல்லாமே இந்த இடத்தில் நடந்தது. ஆனால் இன்னைக்கு கூட மோடி அரசாங்கம் அதை நாங்கள் நடத்திய தீர்வோம் என்று இருக்கிறார்கள். த ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் ப்ரப்போஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், ஃபாரஸ்ட் ரைட் ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது 2006ஆம் ஆண்டு. அப்போது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது. which was passed in 2006 to recognize the right of tribal communities and forest developers over forest land and has been under threat due to Modi government proposed amendment. காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், ஆதிவாசிகள், தலித்கள், அவர்களுடைய நிலம், அவர்களுடைய ரைட்ஸ்களை ப்ரொடெக்ட் செய்வதற்காக, காட்டு பகுதிகளை ப்ரொடெக்ட் செய்வதற்காக இந்த லா கொண்டு வரப்பட்டது. ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட், FRAன்னு கூறுவார்கள், 2006ஆம். இப்போ இதில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வருகிறது மோடி அரசாங்கம். லேண்ட் ரைட் இண்டிஜியஸ் கம்யூனிட்டி, த ப்ரப்போஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு FRA ஹேஸ் பீன் சீன் ஆஸ் த்ரெட் டு இண்டிஜியஸ் பீப்புள் லேண்ட் ரைட். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த புதிய அமெண்ட்மெண்ட். என்ன இந்த அமெண்ட்மெண்ட்? Corporations and acquire forest land for mining industries infrastructure without
ப்ராப்பர் கன்சென்ட் ஃப்ரம் த லோக்கல் கம்யூனிட்டி. மைனிங்காக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், அல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இந்த எந்த விதமான ப்ராஜெக்டாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எந்த விதமான அங்க இருக்கக்கூடிய மக்களுடன் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாமல், அவர்களுடைய கன்சர்னே இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்ஸ்களை பாஸ் செய்யலாம். அதை வைத்துதான் இப்போ இந்த மதுரை ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டது. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் நீங்க பார்த்தீர்கள்னா, the change of FRA could facilitate the clearance of forest for commercial purpose. அதாவது ஒரு காட்டை அழித்து அதிலிருந்து லாபம் பார்க்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால், கமர்ஷியலாக அந்த இடத்தை நீங்க பயன்படுத்துவதாக இருந்தால் அதை நீங்க செய்யலாம். லாஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் சர்வீஸ் எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் அழிக்கப்பட்டாலும் எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. ஒரு கார்ப்பரேட்டுக்கு லாபம் கொடுத்ததாக இருந்தால் அந்த காட்டை நீங்க அழிக்கலாம் என்கிற இந்த மாற்றம். ப்ரொடெஸ்ட் அண்ட் ஆப்போசிஷன். எதற்காக அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் ரைட் ஆக்டிவிஸ்ட்கள் எஃப்ஆர்ஏவை எதிர்க்கிறார்கள், அந்த புதிய அமெண்ட்மெண்ட்டை எதிர்க்கிறார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, கார்ப்பரேட் இன்ட்ரெஸ்டிற்காக ட்ரைபல் கம்யூனிட்டி மற்றும் ஃபாரஸ்ட் கன்வர்சேஷன்ஸ்களை மற்றும் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன்களை இவர்கள் அளிப்பார்கள். இதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நீங்க சிந்தித்து பாருங்கள். இது போன்ற இன்னும் ஒரு சில ப்ராஜெக்ட்களோட பேரை நான் கூறிவிடுகிறேன். டீஃபாரஸ்டேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா, அங்கே நடக்கக்கூடிய விஷயம். சார் தாம் ஹைவே ப்ராஜெக்ட் உத்தராகண்ட், இது போன்ற பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ்களை கொண்டு வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை, இன்னும் சொல்ல போனால் சோனம் வாங்சூ லத்தாக்கிலிருந்து டெல்லி வரை நடந்து வந்தார், அவரை நீங்கள் கைது செய்தீர்கள். காரணம் அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுவதற்காக அவர் குரல் கொடுத்து வருகிறார். அதிலிருந்து எத்தனையோ கார்ப்பரேட்டுகளுக்கு நீங்க அங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி கொடுக்க பார்க்கிறீர்கள். அதை அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் மக்களை நாங்கள் சந்திக்க மாட்டோம், மக்களை பற்றி நாங்கள் ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டோம் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மதுரை சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 8 to 9 மலைகள், அந்த மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைவாசிகள், அங்க இருக்கக்கூடிய அரிய வகையான பல விஷயங்கள் அனைத்துமே அழிக்கப்படும். அப்படி இந்த மைனிங் ப்ராஜெக்ட் இந்த மண்ணில் தோண்டப்பட்டால், இதனால் லாபம் ஒரு சில கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும்தான். ஆனால் இந்த அழிவை நீங்க திருப்பி கொண்டு வரவே முடியாது. ஒரு முறை இது போன்ற அழிவு நடந்துவிட்டால் இந்த அழிவை எப்படி நீங்க சரிபார்ப்பீர்கள்? உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும், உங்களால் இது போன்ற மைனிங்களை வைத்து குளோபல் மார்க்கெட்டுக்கு நீங்க சப்ளை செய்ய முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய வளங்கள், அதற்கு யார் பதில் கொடுப்பார் என்கிற இந்த கேள்வியுடன் உங்களுடன் விடைபெறுகிறேன். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.